அப்படிப்பட்ட தலைவருடைய அவருடைய வாழ்க்கை சரிதத்தை பார்த்தால் வாழ்வில் 5 சிறையிலே இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை எண்ணிப்பார். பிறந்த 6 திங்களிலே அன்னையை இழந்தார். 6 மாதத்திலே தாயை பறிகொடுத்தார். ஒரு இஸ்லாமிய தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்தார். சாதி எல்லைகளை கடந்த தலைவர் அவர், மறந்துவிடக் கூடாது. இதை நான் குறிப்பிட காரணம், இத்தென்னாடு தெற்கு சீமை தென்பாண்டி மண்டலம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். ஆகவேதான் தேவர் திருமகனாரை பற்றி மாசி வீதியிலே பேச வேண்டும் என்பதை ஏதோ சம்பிரதாயத்துக்காக அல்ல, என் கடமைகளில் ஒன்றாக எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதி இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இளைஞர் சமுதாயம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு வயது 19 ஆயிற்று. அவர் 19வது வயதில் 1927ஆம் வருடம் சென்னை மாநகரில் காங்கிரஸ் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் டாக்டர் அன்சாரி. தேவர் திருமகனார் அரசியலுக்கு அப்பொழுது நுழையவில்லை. அவர் குடும்பம் பெரிய ஜமீன் குடும்பம், எண்ணற்ற கிராமங்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே, ஆளுகைக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலபுலன்கள். எனக்கு பட்டு பஞ்சுமத்தை தெரியாது, பட்டு தலைகாணி தெரியாது, எனக்கு பாய்தான் தெரியும் என்று சொன்ன அந்த தேவர் திருமகன் சீமான் வீட்டு பிள்ளை, செல்வ செழிப்பிலே குடும்பத்திலே பிறந்த பிள்ளை. தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.